வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான அண்ட் குயிக்கான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் தயிர், 3 பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா கூட நல்லா மேரினேட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேரினேட் பண்ணி சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ இந்த அளவுக்கு மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 5 ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சிக்கனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷாக குக் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் புதினா சேர்க்கலாம். ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புதினா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் நல்லா வதங்கி அதில் தண்ணி விட்டுருக்கு. இப்போ இது இன்னும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அரிசி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து அரிசியெல்லாம் மேலே வரணும். இப்போ இது நல்லா கொதித்து அரிசியெல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ இதில் பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான நல்ல வாசனையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசிலாம் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கு. இப்போ இந்த பிரியாணியை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.